ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா டோட்டலாக 19 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. இதில் எப்படி பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்னா என்னென்னு பார்ப்போம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட், பேசிவ்லி மேனேஜ் ஃபண்ட்னு ரெண்டு இருக்குது. ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டில் மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் நிறையா ரிசர்ச்லாம் பண்ணி ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும். அந்த ஃபண்ட் மேனேஜரோட கோல் நிஃப்டி 50 பெஞ்ச்மார்க் ரிட்டர்ன்ஸை பீட் பண்ணுறது. அதனால தான் அதை ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்னு சொல்கிறோம். பேசிவ்லி மேனேஜ் ஃபண்ட் தான் இண்டெக்ஸ் ஃபண்ட். எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டில் இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸ் இருக்கும். இந்த டாப் 50 கம்பெனிஸ் அதோட மார்க்கெட் கேப் வச்சு தான் செலக்ட் பண்ணுவாங்க. அதாவது அந்த கம்பெனியோட ஓவரால் வேல்யூ வச்சு செலக்ட் பண்ணுறாங்க. மார்க்கெட் கேப் பேஸ் பண்ணி தான் இந்த வெயிட்டேஜ் அலோகேட் பண்ணுவாங்க. நிஃப்டி 50ல் HDFC பேங்க்குக்கு 11.48% வெயிட்டேஜ் இருக்குது. ரிலையன்ஸுக்கு 9.96% வெயிட்டேஜ் இருக்குது. அப்போ நிஃப்டி 50ல் 100 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணால் HDFCயில் 11.48 ருபீஸும், ரிலையன்ஸில் 9.96 ருபீஸும் அப்படி கம்பெனி வெயிட்டேஜ்க்கு ஈக்குவலாக இன்வெஸ்ட் ஆகும். ஃபண்ட் மேனேஜர் இந்த வெயிட்டேஜோட அந்த டாப் 50 கம்பெனிஸை மெயின்டைன் பண்ணால் நிஃப்டி 50 ரிட்டர்ன்ஸ் கிடச்சிரும். அதனால தான் இண்டெக்ஸ் ஃபண்டை பேசிவ்லி மேனேஜ் பண்ணு சொல்கிறோம். 3 பேராமீட்டர்ஸ் வச்சு நம்ம இன்றைக்கி பெஸ்ட் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா நீங்கள் வாங்கின மியூச்சுவல் ஃபண்டை மேனேஜ் பண்ண அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி போடுற ஃபீஸ் தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. நம்ம முன்னாடியே பார்த்தோம், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் பேசிவ்லி மேனேஜ் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் பெருசாக ரிசர்ச் பண்ணி ஸ்டாக்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ண தேவையில்லை. நிஃப்டி 50ல் இருக்க டாப் 50 கம்பெனிஸை அதோட கரெக்டான வெயிட்டேஜில் மேனேஜ் பண்ணணும். அதனால தான் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்க்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கும். இப்போ இந்த 19 இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்டில் கம்மியான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எதில் இருக்குன்னு பார்ப்போம். கம்மியான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஆர்டரில் 19 மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் இப்போ லிஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.2க்குள்ளே இருக்க ஃபண்ட்ஸை க்ரீன் கலரில் மார்க் பண்ணிக்கிறேன். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.2ல் இருக்க ஃபண்ட்ஸை எல்லோ கலரில் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த லாஸ்ட் 2 ஃபண்டை ஆரஞ்சு கலரில் மார்க் பண்ணிக்கிறேன். செகண்ட் AUM, அதாவது அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட். ஒரு ஃபண்டோட AUM அதிகமாக இருக்குன்னா அதிகமான இன்வெஸ்டர்ஸ் அந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். AUM கம்மியாக இருக்குன்னா கம்மியான இன்வெஸ்டர்ஸ் தான் அந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இந்த AUM இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு ஏன் முக்கியம்னு இப்போ பார்க்கலாம். இண்டெக்ஸில் இருக்க நிஃப்டி 50 கம்பெனிஸ்க்கு ரீபேலன்சிங் எவ்ரி 6 months நடக்கும். அதாவது நிஃப்டி 50ல் இருக்க 50th கம்பெனியை விட இன்னொரு கம்பெனியோட மார்க்கெட் கேப் கூட்டினா அப்போ அந்த கம்பெனி நிஃப்டி 50க்குள்ளே என்ட்ரு ஆகும். 50th பிளேஸில் இருக்க அந்த நிஃப்டி 50 கம்பெனி வெளியே போகும். அப்போ இந்த ரீபேலன்சிங் நடக்கும்போது மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜரும் அவர் மேனேஜ் பண்ணுற நிஃப்டி 50 மியூச்சுவல் ஃபண்டில் ரீபேலன்சிங் பண்ணணும். இப்படி ரீபேலன்சிங் பண்ண அவர்கிட்ட போதுமான மணி இருந்தால் மட்டும்தான் கரெக்டான வெயிட்டேஜில் இந்த ரீபேலன்சிங்கை பண்ண முடியும். அப்போ தான் நிஃப்டி 50க்கு ஈக்குவலான ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த 19 இண்டெக்ஸ் ஃபண்டில் அதிகமாக AUM படி லிஸ்ட் பண்ணலாம். டாப்பில் UTI நிஃப்டி 50 இருக்குது. இப்போ 1000 crores மேலே மேனேஜ் பண்ணுற ஃபண்டுக்கு க்ரீன் கலர் மார்க் பண்ணலாம். 500 crores மேலே இருக்க ஃபண்டுக்கு எல்லோ கலர் மார்க் பண்ணலாம். 200 crores மேலே 500 crores கீழே இருக்க ஃபண்டை ஆரஞ்சு கலரில் மார்க் பண்ணலாம். 100 crores கீழே இருக்க ஃபண்டை ரெட் கலரில் மார்க் பண்ணலாம். மூணாவது ட்ராக்கிங் எரர். எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டி 50 13% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஆனால் நிஃப்டி 50 மியூச்சுவல் ஃபண்ட் 12% ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்குன்னா அப்போ இங்கே ட்ராக்கிங் எரர் 1%. இந்த ட்ராக்கிங் எரர் எதனால் வருதுன்னா மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் கரெக்டான டைமில் போர்ட்ஃபோலியோவை ரீபேலன்சிங் பண்ணாதனாலோ இல்லைனா கரெக்டான நிஃப்டி 50 வெயிட்டேஜில் மெயின்டைன் பண்ணலனாலும் இந்த ட்ராக்கிங் எரர் வரும். இப்போ நம்ம இந்த 19 மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸில் கம்மியான ட்ராக்கிங் எரர் இருக்க ஆர்டரில் லிஸ்ட் பண்ணிக்கலாம். 0.05%க்குள்ளே இருக்க ஃபண்ட்ஸ்க்கு க்ரீன் கலர் மார்க் பண்ணிக்கலாம். 0.10% இருக்க ஃபண்ட்ஸ்க்கு எல்லோ கலர் மார்க் பண்ணிக்கலாம். 0.10%க்கு மேலே 0.15%க்குள்ளே இருக்க ஃபண்ட்ஸ்க்கு ஆரஞ்சு கலர் மார்க் பண்ணிக்கலாம். 0.15%க்கு மேலே இருக்க ஃபண்ட்ஸ்க்கு ரெட் கலர் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் பார்க்குறது தான் ஃபைனல் ரிசல்ட். இதில் 3 பேராமீட்டர்லையும் க்ரீன் கலரில் இருக்கிறது நாவி நிஃப்டி 50 மியூச்சுவல் ஃபண்டும், ICICI நிஃப்டி 50 மியூச்சுவல் ஃபண்டும். இதில் கம்மியான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நாவி நிஃப்டி 50 மியூச்சுவல் ஃபண்டுக்கு தான் இருக்குது. அப்போ இதை ஃபஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கலாம். ICICI நிஃப்டி 50 மியூச்சுவல் ஃபண்டை செகண்ட் ஆப்ஷனாக வச்சு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டாப் நிஃப்டி 50 மியூச்சுவல் ஃபண்டை எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நீங்கள் SIPயில் இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் யூஸ்ஃபுல்னு டைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபைனான்ஸ் ரிலேட்டட் டாபிக்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை சேரும்.